Hi students, welcome to Mumbai Defense Academy. GK series இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய பார்டர்ஸ். ஓகேதா? இன்டர்நேஷனல் லெவல்ல உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லை கோடுகளை பத்தி பார்க்க போறோம். இந்தியா விட்டுறலாம், அது ரொம்ப ஈஸி, படிச்சிருப்பீங்க. ஓகேதா? 38வது பேரலல் லைன் அப்படின்னா வட கொரியாவுக்கும் தென் கொரியாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை கோடுக்கு பேர் தான் 38வது பேரலல் எல்லை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 38 மாதிரி அடுத்து பாருங்க 49வது பேரலல் லைன். ஞாபகம் 49 கிட்ட 50 கிட்ட இருக்கக்கூடிய நம்பர். அப்போ யுஎஸ்ஏவுக்கும் கனடாவுக்கும், அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லை கோடு. அடுத்து தூரந்த் லைன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய எல்லை கோடு. நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு எத்தனை கிலோமீட்டர் எல்லை கோடு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து ஹிண்டன்பர்க் எல்லை கோடு எதுக்காக? ஜெர்மனிக்கும் போலாந்துக்கும் எல்லை கோடு. ஜெர்மனிக்கும் போலாந்து இருக்கக்கூடிய எல்லை கோடு. ப்ளூ லைன், நீல எல்லை அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூ லைன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா லெபனான் இஸ்ரேல் ரொம்ப போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடம்ல கவனிச்சுக்கோங்க, கேள்வி கேட்கலாம். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும். அடுத்து மேக்னிடாட் லைன் அப்படின்னா பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கக்கூடிய எல்லை கோடு. ஓகே, நீங்க சொன்ன விஷயத்துக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். தேங்க்யூ.